விவசாய தோழர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம டாக்டர் விவசாயம் நாற்று பண்ணையில தான் இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களும், செண்டுமல்லி, சாமந்தி போன்ற மலர் பயிர்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தரமான முறையில உற்பத்தி செய்து தமிழகம் முழுவதும் விநியோகம் செஞ்சுட்டு இருக்கோம். சார், இந்த குழித்தட்டு இப்ப பாக்குறோம். இந்த குழித்தட்டுல மண் எப்படி சார் ரெடி பண்றீங்க? ஏதாவது உரங்கள் கொடுக்குறீங்களாங்க சார்? ஆமாம்மா. இந்த புரோட்ரேவில் நம்ம குழித்தட்டு முறையில் வந்து தரமான நாற்று உற்பத்தி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து தக்காளி நாற்று. இது வந்து ஒரு 7லேருந்து 8 நாள் ஆகும். இந்த மீடியா ரெடி பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பப்பாளிக்கு எப்படி மீடியா ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுக்கு பண்ணுறோம். ரா கோக்கு பிட்டு, செம்மண், மண்புழு உரம், சூடோமோனஸ், ட்ரைகோடர்மா விரிடி, பாஸ்போபாக்டீரியா, இது மாதிரி இயற்கை உரங்கள்லாம் கலந்து அதில் வந்து மக்கிய தொழு உரமும் கொடுக்குறோம், மாட்டு சாணமும் கொடுக்குறோம். அதை வந்து அப்படியே மெக்க வச்சு அதில் தான் இந்த எடுத்து போடுறோம். பப்பாளிக்கு வேற மீடியா, தக்காளி கத்திரிக்காய்க்கு வேற மீடியா கிடையாது. சேம் மீடியா தான் பண்ணுறோம். அதனால வந்து ரொம்ப நல்லா நாற்று வரும். நல்லா தண்டு வளைச்சு நல்லா வரும். நாற்று கொடுக்கும்போது ஒரு தரமான நாற்று கொடுத்தோமா அதோடைய விளைச்சல் நல்லா இருக்கும். தக்காளியை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாளைக்கு நாற்று வந்து நடவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒரு 21லேருந்து 30 நாள் நான் தான் நடவு பண்ணணும். இது எத்தனை நாள்? இது வந்து ஒரு 7லேருந்து 8 நாள் வரும். நான் ஒரே நாள்ல முளைக்கு போறது கிடையாது. 7லேருந்து 8 நாள் வரும். 21 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ள நடவு பண்ணிடணும். அப்போ வந்து நல்ல ஒரு செடி வந்து நல்ல உயரமா வரும். நல்ல தடிமனா செடி வரும். நிறைய கிளைகளோட வரும். நல்ல மகசூலுக்கு வந்து வழிவகை செய்யும். எல்லா நாற்றுமே கத்திரிக்காய் எடுத்தாலும் கத்திரிக்காய் வந்து 21லேருந்து 30 நாளைக்குள்ள நடவு பண்ணலாம். இப்போ நம்ம இன்னொன்று வச்சுக்கிறது மிளகாய் வச்சிருக்கிறோம். மிளகாயும் அதே போல 30 நாளைக்குள்ள நடவு பண்ணலாம். இப்போ தக்காளி நாற்று வந்து வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா எப்படி நடவு செய்யறது, விவசாயம் எப்படி பண்றது அப்படின்னு? அதுதான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் தெரிஞ்ச விவசாயம் எதுனா காய்கறி பயிர்கள் நடவு பண்றதா ரொம்ப தெரிஞ்சது. எல்லா விவசாயியும் கண்டிப்பா ஒரு முறையாவது காய்கறி பயிர்கள் வச்சிருப்பாங்க. அதாவது லோக்கல் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வசதி இருக்கிறவங்க, சிலவங்க பெரியவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களால வந்து எடுத்துட்டு போயிட்டு நடவு பண்ண காய்கறி விற்பனை பண்ண முடியாது. அதனால பெரிய விவசாயம் பண்ணுவாங்க. ஒரு முறை பண்ணி விட்டுட்டு 6 மாசத்துக்கு அப்புறம் அறுவடை பண்ற மாதிரி வரும். மற்றபடி எல்லாருமே காய்கறி பயிர்களை வைப்பாங்க. உழவு வந்து நல்ல ஒரு 3லேருந்து 4 உழவு நல்லா ஓட்டி இருக்கணும். நல்லா மண்ணை வந்து குறைஞ்சபட்சம் 25 நாள்லேருந்து 35 நாள் மண் ஆற போடணும். அப்பதான் அதுல மண்ணில் அந்த நெமட்டோட்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் கிடைக்கும். வேர் பூச்சிகள் வராம இருக்கும். அதே போல ஃபங்கஸ் எல்லாம் வந்து அதிகமா வராம இருக்கும். இந்த செடிகள் எல்லாம் பிரச்சனை வந்து ஃபங்கஸ் பிரச்சனை வரும். வேரலுகள், தண்டலுகள், அதே போல வந்து இலை வந்து கருகள், இது மாதிரிலாம் பிரச்சனை எல்லாம் அதிகமா வரும். அதே போல இலை சுருட்டு வரும், வைரஸ் வரும். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணா மண்ணை வந்து ஒரு தரமான மண்ணா இருக்கணும். ஒரு 8லேருந்து 12 டன் வந்து மக்கிய தொழு உரம் போடணும். நார்மல் சாணத்தை கொண்டு வந்து பச்சை சாணி போடக்கூடாது. மக்கிய தொழு உரமா இருக்கணும். குறைஞ்சது 3லேருந்து 4 முறை உழவெடுத்து சமன்படுத்தி ஒரு கரமேறி போட்டு பண்ணாங்கன்னா சூப்பரா வரும். சார், இந்த கோகோ பீட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க. நிறைய தரமாவும் நாற்றுகள் வந்து வளர்றதை நம்ம பாக்குறோம். இப்போ வந்து இந்த கோகோ பீட் இல்லாம இதே தரமான நாற்றுகளை வந்து வேற எது மூலியமாவும் நம்மளால எடுக்க முடியுமாங்க சார்? அது மாதிரி ஆப்ஷன் வந்து நாம் ஆக்சுவலாக பண்ணலை. மண்ணில் நேரடியாக போட்டோமா வந்து வேர்கள் வந்து ஃப்ரீயாக வந்து வேர் போகாது. மண்ணு டு மண்ணு பிளான்டேஷன் வரும்போது சிறப்பாக வராது. அதனால தான் கோகோ பீட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் எடுத்துகிட்டு போயிட்டு மண்ணில் வைக்கும்போது மண்ணும் இந்த வேர், இந்த கோகோ பீட்டில் இருக்கிற வேரும் மண்ணில் இருக்கிற வேரும் மண்ணில் வந்து போய் வேர் ஈஸியாக இறங்கி நல்ல ஒரு விளைச்சலுக்கு நல்ல செடி வந்து திரட்சியாக வளர்றதுக்கு வந்து வழிவகை செய்யும். சார், நம்மளுடைய டாக்டர் விவசாயம் நாற்று பண்ணைக்கு மீடியா எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நம்மளுடைய டாக்டர் விவசாயம் நாற்று பண்ணைக்கு மீடியா ப்ரிப்பரேஷன் நம்ம ஊனாக தான் பண்ணிட்டு வரோம். இது பார்த்தீங்கன்னா மக்கிய தொழு உரம், மாட்டு சாணம், நார்மல் மாட்டு சாணத்தை வந்து ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனஸ், பாஸ்போபாக்டீரியா, வேம், அசோஸ்பைரிலம் இதெல்லாம் கலந்து நம்ம வந்து வச்சிருக்கிறோம். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1. நார்மல் மாட்டு சாணத்தை வந்து காய வச்சுட்டு ஒரு 60 to 70 இல்லை ஒரு 80% காஞ்ச பிறகு இது மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு முறை நம்ம திருப்பி போடுவோம். திருப்பி போட்டு WDC EM கரைசல் இது 2 கலந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். இப்போ இது வந்து அப்படியே மக்க ஆரம்பிக்கும், கம்போஸ்ட் ஆகும். இந்த கம்போஸ்ட் ஆன பிறகு அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் நம்ம பண்ண போறோம். தென்னை மட்டெல்லாம் போட்டிருக்கீங்க, இவ்வளவு பெருசா இருக்குது, என்னதுங்க சார்? மீடியா ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் 2. கோகோ பீட் ஒரு விகிதம், அதே போல மண்புழு உரம் ஒரு விகிதம், அந்த மக்கிய தொழு உரம் ஒரு விகிதம் கலந்து மறுபடியும் வந்து ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனஸ், பாஸ்போபாக்டீரியா அது ஒரு விகிதம் போடுறோம். போட்டு தண்ணி விட்டு ஈரப்பதமாவே இருக்கு இல்லைங்களா, இதே ஈரப்பதத்தில் ஒரு 4 மாசம் வச்சிருக்கணும். 4 மாசம் வச்சிருந்தா இது ஃபுல்லா டோட்டலா அந்த கோகோ பீட்டும் சேர்த்து மக்கிடும். அங்க வந்து தொழு உரம் மட்டும் மக்க வச்சு எடுத்துருந்தோம், இங்க கோகோ பீட்டும் சேர்ந்து மக்கணும். இது மக்கினது நம்ம வச்சிருக்கிறோம். இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 20 டன் இருக்கும். இது மாதிரி வச்சிருக்கிறோம். இது எவ்வளவு நாள் பழசா இருக்கும் அவ்வளவு நாள் வந்து மீடியா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுல வந்து விதை போடும்போது விதை வந்து திரட்சியான வளரும். அதான் மெயின் எய்ம். சார், இது என்னங்க சார், இதை பத்தி சொல்லுங்க சார். இது வந்து ஸ்டேஜ் 3 நம்ம சொல்லலாம். குறைஞ்சபட்சம் 4லேருந்து 6 மாசம் ஆன பிறகு அந்த கோகோ பீட் நம்ம ரா கோகோ பீட்டா போட்டோம் இல்லைங்களா, அது ஒண்ணுன்னா வருது. இந்த தொழு உரம், மண்புழு உரம், நார்மல் செம்மண் இதெல்லாம் போட்ட பிறகு கருப்பாயிடுச்சு. இது வந்து இப்போ ரெடியா இருக்கு. இதுலயும் ஒரு சில கோகோ பீட் வந்து இன்னும் இருக்குது. இது மாதிரி கோகோ பீட் இருக்குது. இது வந்து என்ன பண்ணாலும் மேபி இன்னும் மக்காதுன்னு நினைக்கிறோம். அதனால வந்து நாங்க என்ன பண்றோம், சலிச்சு எடுத்துறோம். இப்போ கீழே சலிச்ச பிறகு பார்த்தா இது வந்து விதை போறதுக்கு தயாரான மண். எவ்வளவு கருப்பா இருக்குது பாருங்க. அந்த மண் மண்புழு உரம் கலந்து இருக்குது. அதே போல வந்து செம்மண் கலந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆர்கானிக் மெட்டீரியல்
இதுல எல்லாம் கலந்துருக்கு. சரி, இப்போ சலிச்சிட்டு இருக்கிறத பார்த்தோம். சலிச்சதுக்கு அடுத்த ப்ராசஸாங்க சார்? இது அடுத்த ப்ராசஸ், இதுதான் ஃபைனல் ப்ராசஸ். இதுல வந்துட்டு மறுபடியும் ஒரு பாகம் மண்புழு உரம், ஒரு பாகம் மறுபடியும் வேம், அதுக்கப்புறம் வந்து பாஸ்போ பாக்டீரியா, அப்புறம் இஎம் WDC அந்த கரைச்சல் கொடுத்துருக்குறோம். மண் வந்து கொஞ்சம் வந்து இது போடுற மாதிரி இருக்கு. இந்த மண்ணு தான் ரெடி. இதுல வந்து இதில் போடும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 20 நாளைக்கு வந்து அந்த செடிகளுக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்து கொடுக்குது. இது மாதிரி ஒரு தரமான மீடியாவில இருந்து விதையை போடும்போது தான் அந்த விதையுடைய குவாலிட்டி கிடைக்குது, அந்த செடியுடைய குவாலிட்டி வருது. அதுதான் டாக்டர் விவசாயம் வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு வருது. இப்போ மற்ற கோகோ பிட்க்கும் நம்மளே தயாரிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் சார்? இது வந்து ஒரு என்ரீச் பண்ணதுன்னு சொல்லுவாங்க. செறிவூட்டப்பட்ட மீடியாவா இருக்கு, என்ரீச் மீடியான்னு இருக்குது. அப்ப இதுல வந்து நல்ல வளர்ச்சி வரும். பப்பாளி விதைகளும் இதில் தான் பண்றோம். நம்ம பப்பாளிக்கு விதைக்கு பண்றது தான் நம்ம நாட்டு பண்ணைக்கு கொடுக்குறோம். இதுக்கு வேற அதுக்கு வேற கிடையாது. பப்பாளிக்கு தெரியும், தண்டு நல்ல வளர்ச்சி வரணும், 40 நாள் செடியா கொடுக்கணும். 40 நாள் செடி கொடுக்கும் போது ரொம்ப மென்மையான தண்டு வந்து வெயிலுக்கு தாங்கணும். அந்த அளவுக்கு எப்படி வருதோ அதே போலதான் தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய், செண்டுமல்லி கொடுக்கும்போது இதுல மீடியால பண்ணும்போது நல்லா ஒரு தரமா இருக்கும். அதை வந்து நம்ம இந்த தரத்தை மெயின்டைன் பண்றதுக்காக தான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, தரமான நாற்று ஒரு நல்ல அமோக விளைச்சலுக்கு ஒரு அஸ்திவாரமா இருக்கும்னு அந்த நாற்று பண்றதா இது மாதிரி. சரி, இப்போ ஏன் தண்ணி ஊத்துறாங்க? இது தண்ணி இல்லமா, இப்ப நம்ம 4வது ஸ்டேஜ்ல இருந்து எடுத்து வந்தோம் இல்லைங்களா, அதுல இருந்து இது வந்து WDC EM ஒரிஜினல் வேஸ்ட் டீகம்போசர், அதுக்கப்புறம் வந்து EM கரைசல் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம், அதை கொடுத்து தான் வந்து பண்றோம். இப்ப மீடியா வந்து பப்பாளி நர்சரிக்கு வந்து பாலி பேக்ல ஃபில் பண்றோம், காய்கறி நர்சரிக்கு வந்து குழித்தட்டுல ஃபில் பண்றோம். இந்த குழித்தட்டுல 98 குழி இருக்குது. பப்பாளிக்கு பாத்தீங்கன்னா இந்த செம்மண் போடுறோம் கீழே. ஏன்னா செம்மண் போடாம இந்த கொக்கோ பிட்டு மட்டும் போடும்போது கிழிச்சு நடவு பண்ணும்போது இந்த கொக்கோ பிட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாது இல்லையா, அப்ப வந்து அதை வேறு மட்டும் தனியா நிற்கும், அந்த மண்ணு கீழே கொட்டிடும். ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்காக அவங்களே மண்ணு போட சொல்லி எங்களுக்கு கேட்டதுனால இது மண்ணு போடுறோம். நாங்க இந்த 98 குழித்தட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய், செண்டுமல்லி, சாமந்திலாம் 98 நடவு பண்ணலாம். 1 கிலோ 152 கிராம் இருக்கு. சரி, இப்போ ஃபில் பண்ணியாச்சுங்க சார். அடுத்த ப்ராசஸ் என்ன? இப்போ தக்காளி விதையை எடுத்து இது மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டு விதையை உள்ள போட்டு இது மாதிரி மண் எடுத்து க்ளோஸ் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இது இப்படியே வடிச்சதுமா ஒரு 5ல இருந்து 7 நாளைக்குள்ள விதை வந்து மேலே வந்துடும். அதுக்கப்புறம் 21ல இருந்து 30 நாளைக்கு வந்து செடி வந்து நம்ம டெலிவரி பண்ணலாம். தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய், அதே போல செண்டுமல்லி, இதே மாதிரி தான் பப்பாளிக்கும் உடனே இந்த ஈரமா இருக்கும் போதே போட்டா போடலாம். இல்லைன்னா மறுபடியும் வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் போடணும். ஒரு 500 நாத்து 600 நாத்துனா இமிடியேட்டா கொடுக்கலாம். மற்றபடி வந்து 2 ஏக்கர் 3 ஏக்கர் போடணும்னா ஆர்டர் பேஸ் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் வந்து நம்ம வந்து ஒரு நாத்து போட்டு தரமா அவங்களுக்காக வளர்த்தி கொடுக்க முடியும். அப்போ அது வந்து தரமா இருக்கும். விதைகளை வந்து பாருங்க, இந்த புரோட்ரேவில் பார்த்தீங்கன்னா 14/7 அது மாதிரி 98 வருது, புரோட்ரேவில் வருது பாருங்க, தரமான நாட்டுகளா இருக்கும். நம்ம இந்த காய்கறி பயிர்களை ஏன் ஊக்குவிக்கணும் அப்படின்னு, விவசாயிகளுக்கு ஏன் ஊக்குவிக்கணும்னு சொன்னா, இப்போ வந்து மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா அன்றாடம் வந்து காய்கறி வாங்குறாங்க. தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய், இது இல்லாம யாராவது குழம்பு சாப்பாடு பண்ண முடியுங்களா அப்படின்னா இல்ல, முடியாது. அது மாதிரி வந்து ஒரு அத்தியாவசியமான பொருட்களை இது இருக்குது. அப்ப இது வந்து லோக்கல் மார்க்கெட்ல ஈஸியா அவங்களால சேல்ஸ் பண்ண முடியும். இப்ப தக்காளி இருக்கா, இவங்க இங்க இருந்து பெங்களூர் எடுத்துட்டு போக தேவையில்ல, அதே போல வந்து கேரளா எடுத்துட்டு போக தேவையில்ல, இல்ல சென்னைக்கு தான் கொண்டு போய் கோயம்பேடு மார்க்கெட்ல தான் சேல்ஸ் பண்ணுங்கிற கட்டாயம் கிடையாது. இது வந்து லோக்கல் மார்க்கெட், உள்ளூர் சந்தையிலேயே சேல்ஸ் பண்ணலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வந்து உள்ளூர் சந்தை இருக்குது, உழவர் சந்தை இது மாதிரிலாம் இருக்குல்ல, அங்க கூட அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம். அதனால லோக்கல்ல வந்து லோக்கலோட நீட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு காய்கறி பயிர்கள் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இப்ப காய்கறி பொறுத்த வரைக்கும் தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய் நம்ம வந்து பண்ணிட்டு வரோம் இல்லையா, அதே போல மலர்கள் வந்து செண்டுமல்லி, சாமந்தி பண்ண வரும். இப்ப இந்த பாத்தீங்கன்னா ஒரு டைம் ரேட்டு கம்மியா இருக்கும், ஒரு டைம் அதிகமா இருக்கும். பட் டெஃபினட்டா வந்து வாரம் வந்து விவசாயிகளுக்கு ஒரு சிறு தொகையை வந்து அவங்களுடைய முட்டுவலி செலவுக்கு, கை செலவுக்கு கொடுக்கறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சாத்தியமா இருக்கும். இந்த டாக்டர் விவசாயம் நாட்டு பண்ணை என்ன சொல்ல வருதுன்னா, ஒவ்வொரு விவசாயம் குறைந்த அளவு 1/2 ஏக்கர் இல்ல முடியலாம் கூட 20 சென்ட் கத்திரிக்காய், 20 சென்ட் தக்காளி, ஒரு 20 சென்ட் வந்து மிளகாய் நடவு பண்ணும்போது அவங்களுடைய வார தேவைகளும் இந்த மாச செலவுகளும் வந்து அவங்களால பூர்த்தி செய்துக்க முடியும். ஒரு பெரிய விவசாயம் பண்ண போறாங்க, 6 மாசம் வெயிட் பண்ணணும், அதே போல வந்து ஒரு 7 மாசம் வெயிட் பண்ணணும், 1 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு இல்லாம ஒரு 2 மாசத்துலயே ஒரு 60 நாள்ல, இப்ப மிளகாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா 55 நாள்ல பச்சை மிளகாய் அறுக்க ஆரம்பிக்கலாம். மிளகாய் காய வச்சா கூட ஒரு 70 நாள் எடுத்துடலாம். இப்ப தக்காளி 60ல இருந்து 70 நாள்ல இப்ப வரக்கூடிய ரகங்கள், நிறைய ரகங்கள் இருக்கு. இப்ப டாக்டர் விவசாயம் அவங்க என்ன ரகம் கேட்கறாங்களோ அதை நம்ம போட்டு தரலாம். அந்த ரகம் வந்து அப்ரூவல் ரகமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து போட்டு தரலாம். சோ பாத்தீங்கன்னா தக்காளி, இப்ப நாட்டு பாத்தீங்கன்னா தக்காளி பாருங்க, புரோட்ரேவில் வச்சிருக்கிறோம். ரொம்ப இந்த மீடியாவில் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். பப்பாளி நாற்று பண்ணைக்கு என்ன மீடியா போறோமோ அதே மீடியா தான். அந்த அளவுக்கு ஒரு நாற்று, ஏன்னா தரமான நாற்று தான் ஒரு குட் அக்ரிகல்ச்சர் வந்து கிரியேட் பண்ணும். ஒரு நல்ல விவசாயத்தை வந்து உருவாக்குறதே ஒரு தரமான நாற்றுகள் மூலமா தான். அந்த வகையில வந்து டாக்டர் விவசாயம் வந்து எப்பொழுதும் ஒரு உறுதுணையா இருக்கும் ஒரு தரமான நாற்றை உற்பத்தி பண்றதுக்கு. நம்ம கிட்ட வந்து தக்காளி அனைத்து ரகங்களும் கிடைக்கும். அதாவது சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தக்காளிகளை வந்து வெயில் காலத்துல விற்கணும், சில தக்காளிகள் வந்து குளிர்காலத்துல விற்கணும், அது மாதிரி இருக்கும். தக்காளி பொறுத்த வரைக்கும் நம்ம விவசாயம் எப்படி பண்றதுன்னு கேட்டா, நல்லா வந்து
வந்து ஒரு 3 உழவு வந்து நல்லா எடுக்கணும். ஓகேங்க சார். அதே போல ஒரு 10 டன் நல்ல மக்கிய தொழு உரம் போட்டு தக்காளி மட்டும் நடவு பண்ணாங்கன்னா 2க்கு 2 இல்ல 2க்கு 2 அளவுல வந்து நடவு பண்ணாங்களா நல்லா வரும் தக்காளி. ஓகேங்க. நல்ல தக்காளி எடுக்க முடியும். அவங்களால வந்து ஒரு தக்காளி குறைஞ்சபட்சம் ஒரு 100ல இருந்து 120 130 கிராம் வரைக்கும் எடுக்கிற மாதிரி தக்காளி வளர்ச்சி நல்லா கொடுக்கும். ஓகேங்க. அதே போல தக்காளிகளுக்கு வர நோய்களை வந்து பாதுகாக்கும் முறைகள், அது எப்படி வந்து நீர் மேலாண்மை பண்ணணும், நிலத்தை எப்படி தயார் பண்ணணும், எல்லாமே வந்து நம்ம விவசாயிகளுக்கு சரியான வழிகாட்டுதல் பண்ண முடியும், நம்மளால பண்ண. ஓகேங்க. ஸோ அந்த வகையில் டாக்டர் விவசாயம் எப்பவுமே உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு தக்காளி நாற்றுகள் வேணும்னா கொஞ்சம் முன்பதிவு பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்க சார். நம்ம ஸ்க்ரோலிங் நம்பர் வரும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு பண்ணி வாங்கும்போது தரமான நாற்றுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது உறுதி செய்யப்படும். இப்போ முன்பதிவு இல்லாமலும் எடுக்கலாம், நம்ம என்ன ஆர்டர் வேணாலும் கொடுக்கலாம். எவ்வளோ நாளும் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் வந்து டிராவல் பஸ் மூலமாக அனுப்பிக்கிறோம். அதே போல் வந்து அதிகமாக வரும்போது நம்மளுடைய ஓன் வண்டி இருக்குது, நம்ம வண்டி மூலமாகவும் பிக்கப் மூலமாகவும் கொண்டு போய் அவங்களுக்கு சேர்த்தப்படும். எவ்வளவு செடி வேணுங்கிறது அவங்களுக்கு பிரச்சனைகளை நம்ம பண்ணி தரலாம். நம்மளுடைய டாக்டர் விவசாயம் நாற்று பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய் போன்ற காய்கறி பயிர்களும் செண்டுமல்லி, சாமந்தி போன்ற மலர் பயிர்களும் வந்து பாத்தீங்கன்னா தரமான முறையில குளித்தட்டு முறையில ஆரோக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாற்றுகளை உற்பத்தி செய்து தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அதிகமான நாற்றுகள் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல 10ல இருந்து 15 நாட்களுக்கு முன்னதாகவே நீங்க சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பானதா இருக்கும். நம்மளுடைய டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணைக்கு நீங்க எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி நம்மளுடைய டாக்டர் விவசாயம் நாற்று பண்ணைக்கும் நீங்க ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். நம்மளுடைய நர்சரியில வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாற்றுகளும் தரமான முறையில கொடுக்கறதுனால உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய கால்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம விவசாயம் சார்ந்த தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்மா. நன்றி, வணக்கம்.